ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு தேங்காவை பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கணும், இல்லை துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். இது நம்ம யூஸ் பண்ணுற கத்திரிக்காய். ஸோ இந்த முழுமையான கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். இதை இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மக்களே, இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்திரம் சுட்ட உடனே கொஞ்சம் நல்ல எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கணும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்பவும் நல்ல எண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டாக இருக்கும். ஸோ நல்ல எண்ணெயை மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம போய் கோகனட் ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, இப்ப வெங்காயமும் தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. பெருஞ்சீரகம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு. ஸோ இந்த சால்ட்டு இந்த கத்திரிக்காய் ஸ்டஃப் வைக்கிறோம்ல, அதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம சால்ட் எடுத்துக்கிட்டா போதும். மஞ்சத்தூள் எடுத்துக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதான் நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள். இப்போ நல்லா மிக்சியில் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இது நம்ம வறுத்த வெங்காயமும் தேங்காயும் அரைச்சி எடுத்த பேஸ்ட். இது நம்ம யூஸ் பண்ண போற கத்திரிக்காய். இப்போ நம்ம ஸ்டஃப் எப்படி வைக்கலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. நம்மளால எவ்வளவு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நிறைய வச்சுக்கோங்க. மகளே, இப்போ நாம் ஸ்டஃப் வச்சு கத்திரிக்காயை ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். தேவையான அளவு குழம்புக்கு ஏற்றது போல் கொஞ்சம் புளி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த அளவு புளியை நல்லா போட்டு கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ புளியோடைய தண்ணி நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்க போகிற பொடி எவ்வளவுனா, ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி, அப்புறம் மிளகா பொடி கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி. ஸோ இந்த 3 பொடியும் எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஸோ இவ்வளோதான் மக்களே, நம்ம பொடிகள் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ பொடிகள் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டஃப்டாக வச்சுட்டோம். இந்த மீத உள்ள மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்புலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கிண்டி விட்டுக்கணும். இனிமே வாங்க பார்க்கலாம். மக்களே, இப்போ பாத்திரம் சூடான உடனே நம்ம நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்லோவாக நம்ம மாற்றி விடணும். இப்போ நம்மளால பார்க்க முடியுது, நல்லா கத்திரிக்காய் வெந்து வருது. இந்த மாதிரி நல்லா குக் பண்ணணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் குக் பண்ணணும். மக்களே, இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். பொரிஞ்சு ப்ரௌனிஷ் ஆகுற வரை வெயிட் பண்ணுங்க.
ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து டொமேட்டோவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு டொமேட்டோ. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மசாலாவோட இந்த புளி தண்ணி அந்த தூளோட சேர்த்து நம்ம வந்து கொட்டிக்கணும். இப்போவே நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற எண்ணெய் கத்திரிக்காவை ஆட் பண்ணக்கூடாது. இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளவுதான் மக்களே நம்மளுடைய குழம்பு. இப்போ வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். சுண்டி வரணும், அது வரை நல்லா கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான். அப்புறம் கடைசியாக நம்ம வந்து கத்திரிக்காய் எடுத்து போட வேண்டியதான். பாருங்க, நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னுமே வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சா, திக்காயிடுச்சா. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த 5 minutes ஆல்மோஸ்ட் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் செய்முறை. மக்களே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் நல்லபடியாக குக்காய் வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மக்களே பாருங்க, நம்மளுடைய குழம்பு எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.